ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற தலைவன் தலைவி மூவி ரிவ்யூ இன் ஜஸ்ட் 5 minutes. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ரொம்பவே பார்த்தீங்கன்னா லவ்வோட காதலோட 2 பேரும் சண்டையே போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஒற்றுமையாக கல்யாணம் பண்ணும்போது இருக்கிறாங்க. வெறும் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேரும் பேசாமலே இருக்கிறாங்க. கடைசியில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவங்க பேசுகிறாங்களா இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த படத்தோட கதையுமே. அவங்களுக்கு ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கேஸ்ட். ஸோ கேஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்ட் தான். ஸோ ஸ்டார் கேஸ்ட் மூவினா தெரியும், எல்லோரும் கொடுத்த கேரக்டரை பின்னிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேஸ்ட்டு நம்ம விஜய் சேதுபதி சார் ஆகட்டும், நித்யாமேனன் மேம் ஆகட்டும், எல்லோரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த படத்தில் சொல்ல வந்த கருத்துக்கள் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நிறையா படங்கள் நம்மளை இவ்வளோ இன்டெப்த்தாக டைலாக்ஸ்லாம் அவ்வளோ நோட் பண்ண மாட்டோம். பட் இந்த படத்தில் சொல்ல வர அந்த கருத்துக்களும் அந்த டைலாக்ஸும் பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். மூணாவது, இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், கட்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்த ஒர்க்கு ஒரு வில்லேஜ் செட்டப்பில் இருக்கிற ஒரு ட்ராமாவுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்தந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தாராளமே சொல்லலாம். சரி, இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் கிடையாது. பட் அந்த ஒரு லாஜிக் இடித்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அந்த ஜவ்வாக இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இறைச்சலாகவும் ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அது ஆளுக்கு கத்திட்டு சொல்லிட்டு, அதனால் அது கொஞ்சம் ஏதோ பார்த்திங்கன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபும் பார்த்திங்கன்னா பெருசாக ஏதோ செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சனாவோட மியூசிக், அந்த போட்டாலே முட்டாயா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர வைபாக இருந்துச்சு தேட்டரில். பட் அதர் தென் அவரோட அந்த மற்ற சாங்ஸ் ஆகட்டும், மற்ற பிஜிஎம் ஆகட்டும், எதுவுமே அந்த ஒரு டாப் ஆஃப் தி லெவல் அவரோட அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே அவர் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெஃபினெட்லி தோணுச்சு. அண்டு பெருசாக நெகட்டிவும் கிடையாது. அண்ட் அஃபிஷியலி அண்ட் பாண்டியராஜ் கம்பேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட்டு தான். அண்ட் விஜய் சேதுபதி சாருக்கு நான் ஏஸ் படத்தில் சொன்ன மாதிரி தான், ஏஸ் படத்தோட ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் மகாராஜா மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு அடுத்ததுமா அவர் ஒரு நார்மல் ஒரு மிட்ரேஞ்ச் மூவி கொடுத்தாலுமே நம்மளுக்கு அது பெருசாக செட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் தான் இந்த படமும் போய் சேர்ந்துருக்கு. இந்த செகண்ட் ஹாஃபை இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இன்னும் கொஞ்சம் கட் டவுன் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்கலாம். அண்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நிறைய நிறைகளுமே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாரம் இந்த படத்துக்கு போகலாமா வேணாங்கிறது டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ ஓவரால் த கிரேட் கோலிவுட்டோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 out of 5. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி.